ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு காமெடி வித் ரொமான்டிக் கலந்த ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா பார்க்கலாம். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னா, கிராமத்துலேருந்து நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுறதுக்காக சிட்டிக்கு வராங்க. அவங்க நம்ம ஹீரோ வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோவை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. அது போக 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி வரும். பல ப்ராப்ளம்ஸ், பல சண்டைகள், இதுக்கு நடுவில் பல ஜெலஸ். அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஒன்று செய்கிறாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க இந்த ட்ராமாவில். அது போக நம்மளோட செகண்ட் சேனலில் லவ் யூ எ 1000 டைம்ஸ் அப்படின்ற ஒரு எவர்கிரீன் ட்ராமா போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள். லிங்க் தரேன், போஸ்ட்லேயும் போடுறேன், போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறதான் இப்போயும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நான் இந்த ட்ராமாவுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன், அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வர வீடியோக்கு நீங்கள் ஹைப் பண்ணாட்டா கூட ப்ராப்ளம் இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஷெங்காய் தான் காமிக்கிறாங்க. கிராமத்துலேருந்து நம்ம ஹீரோயின் நிறைய கனவுகளோட சிட்டிக்கு வராங்க. அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே வேலை கிடச்சிருக்கும். இவர் ரொம்ப ஆசையாக பார்த்தா ஏதோ பூத் பங்களா மாதிரி இருக்குது இந்த ஆஃபீஸு. சரி, என்ன பண்ணுறது, வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு பையன் கூட மதிக்கலை, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பாஸை போய் மீட் பண்ணுறாங்க. அவர் ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் தான், உனக்கு 4000 ரூபாய் தான் சம்பளம் தருவேன், 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. 4000 ரூபாய் வச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஹீரோயினுக்கு. சரி, எதாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்கே தங்குறதுக்காக ரெண்டலுக்கு வீடு பார்க்கறதுக்காக வரா. அப்போ ஒரு புரோக்கர் கூட்டிகிட்டு ஒரு வீட்டை காமிக்கிறாரு. அங்கே மூச்சே விட முடியல, காற்று கூட வரலை. அது போக சிக்னலே கிடைக்கல ஃபோனில். இப்படி இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தங்குவாங்க? அப்படியே போனால் ஏதோ கொலகார கும்பல் மாதிரி எல்லாம் கூட்டமாக இருக்காங்க வீட்டில். இதை பார்த்து இந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளு விட, என்ன சார் நீங்கள் இதை மாதிரி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சார், எனக்கு டீசெண்டாக இருக்க வீடு வேணும் அப்படின்னு சொல்ல, சரி எவ்வளோமா எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு வீடு வேணும்னு சொல்ல, என்னம்மா எந்த உலகத்தில் இருக்க, பார்த்தா படித்து போன மாதிரி இருக்க, இவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக கேட்டுட்ருக்க, எந்த உலகத்தில்மா இப்படி வீடு கிடைக்குது, முதல்ல 500 ரூபாயை வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது வீடே காமிக்கல 500 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு இவ சொல்ல, அப்போனா நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறப்போ, சரி சரி எனக்கு கொஞ்சம் நான் ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேங்க, நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது, இந்த ஒரு டோர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ பின்புறமாக போயிட்டு ஒரு கதவு பூட்டி இருக்குது கேட்டு, அப்படியே செவரேறி குதிக்க பார்க்குறான். அங்கே பார்த்தா 1 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. புள்ள தெரியாமல் ஏறிடுச்சு, ரொம்ப திணறிட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் நம்ம ஹீரோ. சார் சார் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு இவ சொல்ல, சரி புள்ள ஹேண்ட்பேக்கை தூக்கி இந்த பக்கம் வீசிடுச்சு, அதை கேட்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு இவன் தூக்கி ஹேண்ட்பேக்கை தூக்கி அந்த பக்கம் எரிக்க, அட படப்பாவி பையில எதுக்குடா தூக்கி எரிச்ச, நான் என்னை கீழே தான் இறக்கி விட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏண்டி கேட்குறது ஹெல்ப்பு, இது வாய் வேற உனக்கு ஜாஸ்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, சார் சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறான். காலை இப்படி வை அப்படி வை, நான் பொண்ணுங்களெல்லாம் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு, சார் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ குதிக்க, நம்ம ஹீரோ பைப்பில் பிடிக்காம விட்டுருது. ஐயோ, ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சிடுதா. டே பொறுக்கி பையலை, உன்னை பிடிக்க சொன்னால் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, வாய் ரொம்ப நீளுச்சுல, அதுக்கு தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ பண்ணதையும் பண்ணி போட்டுட்டு குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த புரோக்கர் நின்றுட்டு, காசை கொடுக்குறியா என்ன சொல்கிறேன்னு சொல்ல, காசை இவளும் கொடுத்துட்றா. இப்படியே இன்னும் ஒரு டீசெண்டான ஒரு வீடை தேடி கண்டுபிடிக்கிறா. அதுக்கு ரெண்ட்டு கிட்டத்தட்ட 8000 ரூபாய் சொல்ல, நம்ம ஹீரோயின் நான் சம்பாதிக்கிறதே 4000 தான் சார், 4000 வேணால் கொடுக்குறேன்னு சொல்ல, என்னம்மா பிச்சைக்கார பிள்ளையா 4000ன்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தான் ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோவோட வீடு தான் போல இருக்குது. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவன் இந்த மாதிரி, சார் உங்கள் வீட்டுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனால் 4000 ரூபாய் கேட்குறா சார், இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறப்போ, சரி கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா வீட்டை கொடுத்துருன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வீடு கொடுத்துட்றாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரா. அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வாயை திறக்கிறப்பே இந்த பையன் ஃபோட்டோ எடுத்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் கம்பெனியில் ஒரு மீட்டிங் நடக்குது. என்னென்னா, நம்ம ஹீரோவுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட பிராண்ட் தான் ஹீரோயினோட கம்பெனியும் கூட. இதில் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அது போக லோ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களாம் இங்கே வேலை செய்வாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டிசைனும் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறச்ச நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். நம்ம ஹீரோயின் கொடுத்த ப்ராஜெக்டை மாங்குன்னு பண்ண, இப்படியே அந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லை, வேறு ஏதாவது பண்ணி கொடுமா டிசைன்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இவன் மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு வந்தால் 2 பேரும் மீட் பண்ணிட்டு, நீயா நீயா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறான், உன்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் அன்றைக்கி நாளே சரியில்லைடா இங்கே ஷெங்காய் வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்ல,
நீ மட்டும் பெரிய லக்கி சாமு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்காக வந்து நிற்க, நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து நிற்க, இங்கே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இந்த அடங்கா பிராடி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே லிஃப்ட்டில் பார்க்குறா. இவன் என்ன ஸ்டாக்கரா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான், சண்டால படுபாவி பையன் அப்படின்ற மாதிரி இவன் நினைக்க, 2 பேர் லிஃப்ட்டில் அப்படியே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மெதுவாக போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறான், அடப்பாவி இவன் இங்கே தான் தங்கிட்டு இருக்கானா, இது என்னடா இது எல்லாம் கோ இன்ஸ்டன்ட் மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். என் வீட்டுக்கு நீ தான் குடி வந்திருக்கியான்னு சொல்லிட்டு, என்னம்மா தனியாக இருக்கியான்னு சொல்லி கேட்டால், இல்லை பாய் ஃப்ரெண்டோடு இருக்கேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, நம்ம ஹீரோ போட்ட கண்டிஷனே இதுதான். அவளுடைய யாருமே வந்து பாய் ஃப்ரெண்ட் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, அது போக ஹீரோயின் சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டில் யாரும் ஸ்டே பண்ணாலும் அதுக்காகவே இந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பைபிள பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ வந்து அவன் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி கத்துறான், அவன் சமைச்சிக்கிட்டு இருக்கான், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கும். அது நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இன்னர் வேர்ஸ் இருக்குது, நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆக அட்ரஸை பார்த்து தான் இப்போ தான் பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இங்கே நூடுல்ஸை நல்லா கொட்டிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஐயோ இது எப்படி போய் கொடுப்பேன், அது பிரித்து வேற பார்த்துட்டேன், அவன் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. உள்ளக்க போகிறான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான், எப்படி கொடுக்கலாம் ட்ரையல் பார்க்குறான். அப்போ டப்புன்னு அதை கீழே போட்டுடுறான்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறப்போ எவனோ ஒருத்தன் வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை டென்ஷன் ஆக இவன் வச்சுட்டு ஓடிடலான்னு சொல்லி பார்க்குறான். இவன் டக்குன்னு கதவை திறந்துட்டு, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு என் வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட பார்சல் தெரியாதனமா நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்க, அது எப்படிரா என் பார்சலை எடுத்துகிட்டு போய் நீ ஓப்பன் பண்ணுவேன், என்ன விளாட்றியா, எனக்கு அப்படி ஒரு பார்சல் எதுவும் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே போகிறான் பாருங்களேன். இன்னர் வேர்ஸ்லாம் வெளியே வந்துடுது. என்னடா பொறுக்கியாடா நீ, என்னடா பண்ணிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் வாடா, அவனை பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, சரி வாடி போகலாம் போலீஸ் ஸ்டேஷன், வேணான்னு சொல்ல, என்ன உன் அட்ரஸ்க்கு வந்திருக்க, ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, வா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு போக, கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரைக் ஆகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அட்ரஸ் நம்ம அட்ரஸுக்கு தானே வந்திருக்கு, ஒருவேளை நம்மளுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு இவ டவுட் பட, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளக்க போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொறுக்கி மாதிரி ஒருத்தன் நடந்துக்கிறான்னு சொல்ல, அடி பாவி மவளை நான் தாண்டி உனக்கு அனுப்பின கொரியரை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக 2 பேரும் திட்டுறாங்க, சரியான அரகண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் மாங்குன்னு ப்ராஜெக்ட்டுக்கு வேலை செய்ய திரும்ப ஏதோ டொக்கு டொக்குன்னு வெளியே சவுண்டு வருது. இவ திரும்ப லென்ஸ் வழியாக பார்க்குறப்போ யாரோ வந்து கிராஸ் பண்ணி போகிறது இவளுக்கு தெரியுது. இவ ரொம்ப பயந்துடுறா. யாருன்னு சொல்லிட்டு மெதுவாக வெளியே போய் பார்க்குறப்போ டோர் வேற தன்னால் க்ளோஸ் ஆகிடுது. இவங்க ஊர் டோரெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ண முடியாது போல இருக்குது, கீ இல்லாமல். கீ வேற உள்ளே இருக்கே, நாம இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டு கதவு தான் போய் தட்டுறா. ஏன்னா 2 பேர் பால்கனியும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தட்டிட்டு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவுடைய பாடியை பார்த்துட்டு இந்த பிள்ளை மயங்கி போக பார்த்து அது போதுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கப்புறம் இவன் சார் ப்ளீஸ் சார், இது மாதிரி என் டோர் லாக் ஆகிடுச்சு, உங்கள் பால்கனிலேருந்து நான் எக்கடி குதிச்சு என் வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேடி போடி அப்படின்னு இவன் சொல்ல, சரி ஹீரோ அலோவ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் அது பிடுங்கில அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மாதிரி தாவி குதிக்க ஹீரோ பயப்படுறான், ஏய் விழுந்துடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் போயிட்டு இதெல்லாம் நான் பக்கா கில்லாடி சார் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்டி தாவி போனேன், என்கிட்ட கேட்டால் நான் சாவி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, அட்ட பொறுக்கி நாயே நீ தான் அப்படின்னா என் வீட்டு சாவியை வச்சிருக்கியா, அப்படின்னா என் கதவு முன்னாடி வந்தவன் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டதெல்லாம் போட்டு அடிக்க இவனை போட்டு, ஏமா நான் சொல்கிறது கேளுமா, நான் தான் அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ரியலைஸே ஆகிடுது. ஐயோ அது எப்படி இவனா ஓனராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், நீ ஒழுங்கா இல்லைனா வீட்டை காலி பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஐயோ ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. இப்படியா ஆஃபீஸ்க்கு போகிறான். இந்த லேடி பேர் லீ. இவ ஹீரோயின் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வந்து கொடுத்தாலும் இந்த லீ வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சத்தம் போட, இவ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப அப்செட்டாக போகிறா. அப்போ இந்த வந்து சேன் இருக்கான் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறான், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த லீயை எப்படி மடக்கிறதுன்னு சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நடு ரோட்டில் நிற்க வச்சு அதை பேனர் பிடிச்சி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க, அவளுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்கார பையலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சேன் வந்து சொல்கிறான், இங்கே பாரு அந்த அம்மாவுக்கு ஒரு கோல்ட் காஃபி பிடிக்கும், அதை மட்டும் வாங்கி கொடுத்துருன்னு வச்சுக்கோயேன், இனிமேல் மேலே கோவமே படாது, நீ கொடுக்குறதெல்லாம் அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிடும், ஆனால் கடை மூட போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஒரு ஓட்டை எடுக்கிறாங்க.
அங்க போய் லைன்ல போய் நின்டு வாங்குறாங்க. அந்த காஃபி வந்து இன்னைக்கு லாஸ்ட் பேட்ச் வந்து இன்னையோட பேட்ச் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்திருக்கும். அத நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வர, நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல வந்துட்டு, "ஹாய் பொண்ணே" அப்படின்ற மாரி ஹாய் காட்ட, நம்ம ஹீரோயின் "அடப்பாவி தள்ளுடா என் காஃபி" அப்படின்னு சொல்றப்போ, காஃபி மேல பறந்து கீழ விழுக, நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. ஏன்னா ஹீரோயின் ஒப்பாரி வச்சு, "உன்னால என் காஃபி போச்சு" அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் கத்தி அழுக, "எம்மா காஃபி வேணா வாங்கி குடுத்துர்றேன், வாய மூடும்மா. கண்ணு தெரியாம என் மேல வந்து நீ தான் இடிச்சிட்டு, இப்ப என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கடி" அப்படின்ற மாரி கத்த, இவ ஒப்பாரி தாங்க முடியாம நம்ம ஹீரோ காஃபியும் வாங்கி கையில குடுக்க, இவ கொண்டு போய் அந்த லீ கிட்ட குடுத்தோனே, லீ கூட கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறா. அப்படியே இந்த சாம கூட்டிட்டு ஹீரோயின் வீடு வரைக்கும் போறா. வீட்டுக்குள்ள வான்னு சொன்னா, அந்த சாம் "இல்ல, இல்ல நான் வந்து வீட்டுக்குள்ளலாம் வரல" அப்படின்ற மாரி டீசென்ட்டா சொல்லிட்டு விலக பாக்க, அப்ப ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ எக்ஸ் மாரி போட்டிருக்கு. ஆனா இந்த சாம் சும்மா இல்லாம நெட்ல பார்த்துட்டு, "உன் வீட்ல யாரோ திருடன் வந்து எக்ஸ் மாரி போட்டு வச்சிருக்கான். உன் வீட்ல அடுத்து திருட போறான்னு" சொன்னோனே, ஹீரோயினுக்கு ஒரே பயமாயிடுது. நம்ம ஹீரோ வீட்ல வந்து எக்ஸ் போட்டு 0 போட்டிருப்பான். அப்படின்னா வந்து திருட மாட்டாங்கன்னு அர்த்தம் போல இருக்கு. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறா. யாரோ இவள கடத்திட்ட மாரி. ஹீரோ ஒரு நிமிஷம் பதறி போக, இந்த பக்கி சங்கிலியெல்லாம் போட்டுட்டு பூட்டு தான் வாங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட காசு கேட்க, நம்ம ஹீரோவும் அனுப்பிடுறான். இவ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக, இங்க ஹீரோ போயிட்டு இந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வீட்ல போய் பார்த்தா, உள்ளுக்க சட்டு சட்டுன்னு ஒரே சத்தம். ஐய்யயோ! இந்த பிள்ளைய யாரோ கடத்திட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, இவன் வீட்ல வந்து ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு, பாவம் இவனுக்கு பால்கனி எகிறி குதிக்க கூட தெரியல. ரொம்ப பயந்து பயந்து ஹீரோயினுக்காக எகிறி குதிச்சு, அவள காப்பாத்தணும்னு சொல்லி போறப்போ, உள்ளக்க இந்த சாம் வந்து ஏதோ ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கான் டோர. 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் திருடர்கள்னு நெனச்சுட்டு, பயங்கரமா சண்டை போட்டுட்ருக்க, இங்க வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பேசிட்டே இருந்திருப்பா. இவங்க கத்துன சத்தம் கேட்டிருக்கும். இப்ப டக்கு டக்குன்னு உள்ள வந்து பார்த்தா, இவங்க அடிச்சுக்கிட்டு சாகுறாய்ங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பார்க்குறப்போ திருட மாரி தெரியுது. டக்குன்னு அந்த கொண்டு வந்த சங்கிலியால நம்ம ஹீரோ ஒரே அடி தான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ ஃப்ளாட் அவுட் ஆயிடுறாரு. "போதும், இன்னைக்கு இதுவே போதும். உன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டதே போதும். என் வீட்டுக்கு நீ வாடகைக்கு வந்துட்டு உன்கிட்ட நான் அடி வாங்கி சாவறதா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, "இல்லைங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருங்கங்க, சாரி" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, "மண்ணாங்கட்டி நீ என்னென்ன தான் பண்ண காத்துட்ருக்கியோ தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சலிப்பா இருக்க, நம்ம ஹீரோயின் அத டச் பண்ண போறாங்க. "அம்மா வேணாம்மா தாயே, நீ பண்ணதே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இவளோட ரோதனையா போச்சு. இனிமே உன் மூஞ்சிலயே முழிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, பக்கம் சாம வழி அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் வர, ஹீரோ கரெக்ட்டா வீட்டு முன்னாடி மொறச்சு நின்டுட்டு இருக்கான். "சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவான்னு" இவ கேட்க, "ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், உன் வீட்டு கதவ தொற" அப்படின்னு சொல்ல, ஐயோ! எதுக்கு வீட்டு கதவு தொறக்கணும்னு சொல்ல, இவன் டக்குன்னு சாவிய வாங்கிட்டு அவனையும் தொறந்து வீட்டுக்குள்ள போக, இந்த பிள்ளைக்கு ஒரே பயமா இருக்கு. ஐய்யய்யோ! என்ன பண்ண போறானோ தெரியலேன்னு சொல்லிட்டு, பார்த்தா அந்த சாம் வந்து அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் லாக்கெல்லாம் கழட்டி, அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஃபிட் பண்ணி குடுக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஐய்யய்யோ! ரொம்ப நல்லவன போட்டு அடிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் பண்ணி குடுக்க, அவன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். இவளுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. ஃபோன்ல ஏதோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒர்க் விஷயமா. ஹீரோவ அப்படியே தர தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளிய வுட்றா. "நீ போ, போய் உங்க வீட்லயே போய் சாப்பிடுங்க சார். சட்டிய நாளைக்கு குடுத்துருங்க. மறந்துறாதீங்க. எனக்கு ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இரக்கமே இல்லாம நம்ம ஹீரோவ அடிச்சு பத்துறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது.